Welcome to Techno Karthi and எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் மொபைலில் வந்து மாய்ஸ்சர் டிடெக்ஷன் வருது அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து மாய்ஸ்சர் டிடெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஒரு 5 or 6 மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாய்ஸ்சர் டிடெக்ஷன் வரனால என்ன ஆகும்னா மோஸ்ட்லி வந்து சார்ஜ் வந்து பார்த்தோன்னா அதாவது உங்கள் யூஎஸ்பி போர்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சர் உள்ளே போயிடும் அப்படிங்கிறத உங்கள் ஃபோன் வந்து பார்த்தோன்னா டிடெக்ட் பண்ணும். நீங்கள் வந்து தொடச்சி பார்த்துட்டு எல்லாம் பண்ணி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த 5 ஸ்டெப்லாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மொபைலை க்ளீன் பண்ணிக்கணும் நல்லா. அண்டு அவ்வளோதான். அது நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜரும் சரி உங்கள் மொபைல் போர்ட்டும் சரி ரெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கணும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் யூஎஸ்பி செட்டிங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அதாவது யூஎஸ்பி தத்துரிங் இல்லை யூஎஸ்பி போர்ட் சம்திங் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கணும். உள்ளே போனதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸோட கேட்ச் அது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் மாதிரி இருக்கும். உங்கள் சிஸ்டம் ஆப்ஸில் இருக்கும். ஸோ அதோட கேட்ச் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கணும். ஆப்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் ஷோ ஆல் ஆப்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் கொடுத்துருக்கோம். அதை செலக்ட் பண்ணி ஷோ ஆல் ஆப்ஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ எல்லா ஆப்புமே வர மாதிரி உங்கள் சிஸ்டம் ஆப்ஸும் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி செட்டிங்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதான் நமக்கான ஆப்பு. ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க கேட்ச் டேட்டாவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்கள் மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தா இருக்கும். அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிடணும். அது எப்படி டிசேபிள் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு பேட்டரிக்குள்ளே வந்து போய்க்கணும். பேட்டரிக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிவைஸ் கேரண்ட் பேட்டரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டரி வந்து இருக்கும், எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃபாக இருக்குன்னு காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே கீழே எடுத்தீங்கன்னா மோர் பேட்டரி செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்னு ஒரு சில விஷயங்கள்லாம் டேர்ன் ஆன் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தா நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் உங்கள் மொபைலில் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறமா சார்ஜ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மூணாவது விஷயத்தை ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜரில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடலாம். ஸோ வயர்லெஸ் சார்ஜரில் சார்ஜ் போட்டால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏறும். ஸோ அப்படியுமே உங்களுக்கு வந்து ஏறலை அப்படின்றப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் சாம்சங் அக்கௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அவுட் பண்ணிடணும். சைன் அவுட் பண்ணிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசைன் பண்ணணும். உங்கள் அக்கௌண்ட்டு சாம்சங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதாவது சாம்சங் அக்கௌண்ட்டில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸில் போய்ட்டு எல்லா அக்கௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அக்கௌண்ட்டையுமே சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணி பாருங்கள். அப்பயுமே உங்களுக்கு டிடெக்ஷன் வருதுன்னா 5வது ஸ்டெப் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அதில் சார்ஜ் போட்டு பாருங்கள். அதில் சார்ஜ் போட்டால் ஆக்சுவலி சொல்லப்போனால் லோ வோல்டேஜ் தான் வந்து பார்த்தா கிடைக்கும். அதாவது கம்மியான எப்படி சொல்கிறது நீங்கள் நார்மல் சார்ஜரில் போடுறத விட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா மெதுவாக சார்ஜ் ஏறும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் சார்ஜ் போட சொல்கிறோம். ஸோ அதில் சார்ஜ் போட்டுமே உங்களுக்கு அப்படி தான் வருதுன்னா நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். அதாவது உங்கள் மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வரல அப்படின்றப்போ நீங்கள் வந்து மொபைலை வந்து நீங்கள் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ரீசெட் பண்ணிடுங்க. மொபைலை வந்து ரீபூட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடும். இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் மாய்ஸ்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கணும். அப்படி மாய்ஸ்சர் இருந்து உங்களுக்கு வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை. ஸோ மாய்ஸ்சர் இல்லாமல் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணோடனே வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இந்த யூஎஸ்பி செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை நீங்கள் கிளியர் கேட்ச் பண்ணுறப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும். மோஸ்ட்லி இந்த 2 ஸ்டெப் மேஜராக பண்ணிக்கலாம். அந்த 2 ஸ்டெப் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் மீதி 4 ஸ்டெப்பே 5 ஸ்டெப்பே வந்து பார்த்தா ஃபுல்லாக பண்ணி பார்த்துக்கலாம். நான் வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பண்ண நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், சொட்டுக்கலாம், அது என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு.